பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவர் உயர்த்துவாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 7வது வசனம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் வறண்ட நிலம் நீரூற்றுகள் ஆகும். நம்முடைய ஆண்டவர் யார்? காரியங்களை மாற்றுகிற தேவன். வறண்ட நிலமாய் கிடக்கின்ற இடத்தை நீரூற்றுகளாக அவர் மாற்றுகிறாரா? இது சாத்தியமில்லாத ஒரு காரியம். வறண்ட நிலம் எப்படி நீரூற்றுகளாகும் என்பது மனிதனுடைய கற்பனையால் கூட சிந்தித்து பார்க்க முடியாத ஒன்று. ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் சொல்லுகிறார், வறண்ட நிலத்தை நான் நீரூற்றுகளாக மாற்றுகிறேன். வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறுகிறதற்கு ஆண்டவர் அதின் மேல் தன்னுடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். விடாய்த்த பூமியின் மேல் மழை பெய்யும் பொழுது எப்படி அந்த விடாய்த்த பூமி தண்ணீரினுடைய வல்லமையினாலே அது மேன்மை அடைந்து அங்கே நீர் தங்குகிற அளவுக்கு அந்த பூமி மாற்றம் அடைந்து நாளடைவிலே அந்த நிலம் நீர் ஊற்றை காணச் செய்கிறது போல நம்முடைய ஆண்டவரும் வறண்டு போன அனுபவத்தில் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை ஒரு நீரூற்றை போல ஆண்டவர் மாறச் செய்கிறாராம். ஆசீர்வாதமான மழையை உங்கள் வாழ்க்கையில் பெய்ய செய்வார். அப்பொழுது வறண்ட அனுபவங்கள் மாற ஆரம்பிக்கிறது. தண்ணீர் நிற்கிற இடங்களாக மாற ஆரம்பிக்கிறது. தண்ணீர் ஊற்றுகள் அங்கே தோன்றுகிறது. பிரியமானவர்களே, என்னாலே யாருக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகிறது? என்னாலே என்ன ஆசீர்வாதம் யாருக்கு வரப்போகிறது? இனி நான் எங்கே செழிக்க போகிறேன்? என்னுடைய நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்கிறது. இதற்கிடையில் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அநேகருக்கு ஆசீர்வாதமானவனாக மாறப்போகிறேன், ஆசீர்வாதமானவளாக மாறப்போகிறேன் என்று நீங்கள் கலங்குகிறீர்களா? புலம்புகிறீர்களா? ஆண்டவர் எவரையும் மாற்ற வல்லவர். வறண்ட நிலத்தை போல் இருக்கின்ற உங்கள் வாழ்க்கையையும் அநேகருக்கு ஆசீர்வாதமான தண்ணீர் ஊற்றாக மாற்றுகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தண்ணீர் அநேகருடைய வாழ்வுக்கு முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கிறது போல உங்களையும் அநேகரை வாழ வைக்கிறவர்களாக அவர் மாற்றுவார். ஈசாக்கு ஒரு தனி மனிதராக போன இடத்துல அவர் அநேகரை வாழ வைக்கிற மனிதனாக மாறினார் அல்லவா? அதே போல உங்களையும் மாற்றுவதற்கு கர்த்தராலே முடியும். ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்களை வாழ வைக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போதுமானவராயிருக்கிறார். வறண்ட நிலம் என்று சொல்லாதிருங்கள். அந்த வறண்ட நிலத்தை தான் ஆண்டவர் தண்ணீர் ஊற்றாக மாற்றுகிறார். இந்த காலை நேரம் என் வறண்ட வாழ்வையும் தேவன் தண்ணீர் ஊற்றாக மாற்றுகிறதற்கு வல்லவராயிருக்கிறீர் என்று விசுவாசியுங்கள், அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை மாற்றுகிறதை உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த காலை நேரம் நாம் ஜெபிப்போமா? எங்கள் பிதாவே, வறண்ட நிலங்களை எல்லாம் நீரூற்றாக மாற பண்ணுகிறவரே, இந்த காலை நேரத்திலேயும் சகல விதத்திலும் வறட்சியை அனுபவித்து கொண்டிருக்கிற மக்கள் யாராயிருந்தாலும் அந்த வறட்சிகள் எல்லாம் நீங்கி அவர்கள் நீரூற்றுகளாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை பார்த்து வேண்டுகிறேன். இந்த காலை நேரத்தையும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக ஜெயமாய் மாற்றித்தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இரும், பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.